சார்பட்ட பரம்பரை ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படமா மட்டும் ரஞ்சித் ட்ரீட் பண்ணாம ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் லேயர்ஸை கூட எம்டு பண்ணி ஒரு கல்ட் கிளாசிக் மூவியை நமக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோல நம்ம டீடைல்டா சார்பட்டா பரம்பரையில ரஞ்சித் யூஸ் பண்ணிருக்க பொலிட்டிக்கல் கனெக்ட்ஸ் என்ன, வேம்புலி கேரக்டரையும் கபிலன் கேரக்டரையும் எந்த ரியல் பாக்ஸஸை வச்சு டிசைன் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம், அதே மாதிரி இந்த படத்தோட எல்லா அன்னோன் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் டீடைலா வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஞ்சித் அட்டுக்கத்தி படம் முடிச்சதுமே அவர் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் சார்பட்டா பரம்பரை. இனிஷியலா அட்டகத்தி தினேஷை வச்சுதான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்திருக்காரு. ஆனா பட்ஜெட் கான்ஸ்ட்ரெயின்ஸ்னால அது டிராப் பண்ணிட்டு ஒரு மீடியம் பட்ஜெட் மூவி மாதிரி கதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் படத்தோட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கார்த்தியை வச்சு மெட்ராஸ் பண்ணாரு. மெட்ராஸ் படத்தை ரஞ்சித் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தப்பவே கார்த்திகிட்ட ரஞ்சித் சார்பட்டா பரம்பரை படத்தோட ஐடியாவை சொல்லியிருக்காரு. கார்த்தியும் உடனே இந்த படத்தை எப்போனாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அப்புறம் மெட்ராஸ் முடிச்ச கையோட ரஞ்சித் சார்பட்டா பரம்பரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்பதான் அவருக்கு தலைவர் படத்தை டைரக்ட் பண்ற சான்ஸ் கிடைச்சிருக்கு. தலைவரோட கபாலி பண்ணிட்டாரு அண்ட் அகைன் அப்படியே காலாவையும் முடிச்சிருந்திருக்காரு. காலா முடிச்ச கையோட தீவிரமா சார்பட்டா பரம்பரைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ ஸ்டார்டிங்ல சூர்யா இந்த படத்தை பண்ற மாதிரி தான் இருந்திருக்கான். ஆனா சில பல தடங்கள்னால சூர்யா இந்த படம் பண்ண முடியாம போயிடுச்சுங்க. முன்னாடில இருந்தே ரஞ்சித் மூவில நடிக்கணும் அப்படின்னு ஆர்யா கேட்டுட்டே இருந்திருக்காரா. சரின்னு ஆர்யாவை வச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணியிருந்திருக்காங்க. அப்படிதான் சார்பட்டா பரம்பரை படமும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சார்பட்டா பரம்பரை படத்தை பார்த்த பல பேரு இந்த படம் உண்மையா நடந்த கதையா இல்ல ஃபிக்ஷனா அப்படின்னு குழப்பத்துல இருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் ரஞ்சித் ஸ்பெசிபிக் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டு அது பர்ஃபெக்டா நமக்கு செட் பண்ணி அதுக்குள்ள நடக்கிற எல்லா பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸையும் வச்சு கதையை மூவ் பண்றப்போ நமக்கு அந்த கதை ரொம்ப கனெக்ட் ஆகுது அண்ட் உண்மையா நடந்த கதை தான் போல அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொடுத்துச்சு. இதே டெக்னிக் தான் வெற்றிமாறன் வடசென்னை படத்துலயும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா சார்பட்டா பரம்பரைன்னு முன்னாடியே ஒன்று இருந்துச்சு. அதுல இருந்து உண்மையான பாக்ஸஸ் சில பேர் இன்டர்வியூலாம் கொடுத்தாங்களே, அப்போ இது உண்மை கதை தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா, சார்பட்டா பரம்பரைன்னு முன்னாடி ஒன்று உண்மையாவே இருந்திருக்கு. ஆனா இந்த படத்தை ரஞ்சித் உண்மை சம்பவங்களை வச்சு அவரோட ஃபிக்ஷனையும் கலந்து தான் ரெடி பண்ணியிருந்திருக்காரு. 1970 காலகட்டத்தில் சென்னையில பாக்ஸிங் ரொம்ப பயங்கர பிரபலமா நடந்துட்டு இருந்திருக்கு. அதுல ஒரு கிளப் மாதிரி கூடி பாக்ஸிங் போட்டியெல்லாம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அந்த எந்த கிளப்புக்கும் ஜாதி அடையாளம்லாம் இருந்ததே இல்லையா. ஸ்போர்ட்ஸா மட்டுமே பார்த்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு ரஞ்சித் ஃபிக்ஷன்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணி தான் இந்த படத்தை டிசைன் பண்ணியிருந்திருக்காரு. இந்த சார்பட்டா பரம்பரை படத்துல வர கபிலன், வேம்புலி, டான்சிங் ரோஸ் கேரக்டரை பாப்புலர் பாக்ஸிங் பிளேயர்ஸோட ரெஃபரன்ஸை வச்சும் அவங்களோட நியூவன்சஸை வச்சும் ஆட் பண்ணி தான் ரஞ்சித் டிசைன் பண்ணியிருந்திருப்பாரு. டான்சிங் ரோஸ் கேரக்டரா நசீம் அகமது அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பாக்ஸர் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்திருப்பாரு. பிரின்ஸ் நசீம் அகமதோட ஃபைட்டிங் ஸ்டைலே வித்தியாசமா டான்ஸ் ஆடிட்டே ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரிங்குக்குள்ள வரப்போ எப்பவுமே ஒரு பேக் ஃபிளிப் அடிச்சுட்டு தான் என்ட்ரு ஆவாரு. அதே மாதிரி தான் டான்சிங் ரோஸ் கேரக்டரும் ரிங்குக்குள்ள வரப்போ பேக் ஃபிளிப் அடிச்சுட்டு உள்ள என்ட்ரு ஆவாரு. டான்ஸ் ஆடுற மாதிரியே ஃபைட்டும் பண்ணுவாரு. வேம்புலி கேரக்டருக்கு மைக் டைசன் தான் இன்ஸ்பிரேஷன். மைக் டைசன் வீட்டில் 3 பெங்கால் புலி வளர்த்தாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேம்புலி கேரக்டர் நேம்லேயே புலின்னு வச்சு, அது மட்டும் இல்லாமல் அவரோட கையிலையும் புலியோட டாட்டோவை வச்சு மைக் டைசன் ரெஃபரன்ஸை வச்சிருந்திருப்பாரு. இதே மாதிரி நம்ம கபிலன் கேரக்டரை முகமது அலி ரெஃபரன்ஸில் தான் டெவலப் பண்ணியிருந்திருப்பாரு ரஞ்சித். ஃபர்ஸ்ட் டைம் கபிலன் கேரக்டரை கபிலன் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு மேகசின் பார்த்துட்டு இருப்பான். அதில் முகமது அலியோட ஃபோட்டோ இருக்கும். அதே மாதிரி முகமது அலிக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை பெண் குழந்தை. இங்கே நம்ம கபிலன் கேரக்டருக்கும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். அதே மாதிரி லாஸ்டா வேம்புலியை அடிச்சு கவுத்துட்டு கபிலன் நிக்கிற இந்த போஸ் முகமது அலியோட ஐகானிக் போஸுங்க. எப்படி சார்பட்டா பரம்பரை கேரக்டரை ரியல் பாக்ஸஸ் கூட லிங்க் பண்ணிருக்காரோ அதே மாதிரி பிளாட்ல ரியல் பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு ரஞ்சித். முதல்ல வேம்புலி கேரக்டருக்கும் மீரன் கேரக்டருக்கும் நடக்கிற மெயின் போர்டு மேட்ச்ல டைரக்டர் ரஞ்சித்தோட இந்த பொலிட்டிக்கல் டச்சை நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ரங்கன் வாத்தியார் சார்பட்டா பரம்பரையில டிஎம்கே சப்போர்ட்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால மீரன் ரிங்குக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த பாக்ஸிங் ட்ரெஸ்ல டிஎம்கேவோட லோகோ இருக்கும். அதே மாதிரி வேம்புலி போட்டிருக்க பாக்ஸிங் ட்ரெஸ்ல இந்தியன் பிளாகோட டிசைன்ல பார்டர் இருக்கும். சிம்பாலிக்கா காங்கிரஸை டினோட் பண்ணுது. அங்க அந்த ரிங்ல நடக்கிற மேட்ச் மெட்டபாரிக்கலா அப்போ இந்தியால சென்டர்ல பவர்ல இருந்தது, கவர்மெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணி ரைஸ் ஆனது டிஎம்கே மட்டும் தான் ஒரு டீடைலிங்க வச்சிருந்திருப்பாரு ரஞ்சித்.
இப்படி படத்தோட ஆரம்பத்துல டிஎம்கேவை பவரா காமிச்சு அப்படியே படம் போக போக ஏடிஎம்கேவோட வளர்ச்சியை காமிச்சிருப்பாரு பா ரஞ்சித். ஏன்னா 1971ல இருந்து 1976 வரைக்கும் டிஎம்கே ரைஸ்ல இருந்துச்சு. ஆனா 1976ல நேஷனல் எமர்ஜென்சி டைம் பீரியட்ல கவர்னர் ரூல் தமிழ்நாடுல வந்தப்போ டிஎம்கே பார்ட்டில இருந்த நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதை டீனோட் பண்ற மாதிரி தான் கபிலனுக்கும் வேம்புலிக்கும் ஃபைட் நடக்கிறப்போ ரங்கன் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ற மாதிரி வச்சிருந்திருப்பாரு. என்னதான் ஏடிஎம்கே 1972லயே ஃபார்ம் ஆனாலும் ஏடிஎம்கேவோட ரைஸ் ஆக்சுவலா தமிழ்நாட்டில் இருந்தது இந்த நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல தான். அப்போ அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு பயங்கரமா ரைஸ் ஆனாங்க. அண்ட் ஏடிஎம்கே சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் அதிகமாச்சு. இதை பா ரஞ்சித் எப்படி காமிச்சிருப்பாருன்னா, ரங்கன் வாத்தியார் எப்படி டிஎம்கே சப்போர்ட்டரோ அவரோட பையன் கலையரசன் அவருக்கு அகேன்ஸ்டா ஏடிஎம்கே சப்போர்ட்டரா இருக்க மாதிரி செகண்ட் ஹாஃப்ல டிசைன் பண்ணி கலையரசன் கையில ஏடிஎம்கே சின்னத்தோட டாட்டோ இருக்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. அண்ட் சிம்பாலிக்கா அந்த 1976 பீரியட்ல நிறைய பேர் ஏடிஎம்கேக்கு மாறி ஏடிஎம்கே ரைஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாரு. இப்படி ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ்ல பா ரஞ்சித் ரியல் பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்டை வச்சு நமக்கு சார்பட்டா பரம்பரை கதையை இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணியிருப்பாரு. பொலிட்டிக்கல் கனெக்ட்ஸ் மட்டும் இல்லாம கேரக்டர்ஸ்க்கே நிறைய செகண்டரி லேயர்ஸும் இந்த படத்துல வச்சிருப்பாரு பா ரஞ்சித். உதாரணமா கபிலன் அவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு ரங்கன் வாத்தியாரோட ஈகோனாலதான் அப்படிங்கிற மாதிரி சார்பட்டா பரம்பரைக்கே முக்கியமான வேம்புலி கூட இருக்க ஃபைட்டுக்கு பிராக்டிஸ் பண்ண வராம மிலிட்டரி கோச் ஒருத்தரை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் ராமன். அதை பார்த்துட்டு ரங்கன் வாத்தியாருக்கு ஈகோ ஹர்ட் ஆகிடும். என்னடா எம் மேல நம்பிக்கை இல்லாம இன்னொரு வாத்தியாரை வச்சு பிராக்டிஸ் பண்றானே அப்படின்னு. அப்போ அதுக்கு அடுத்த நாள் ஸ்பேரிங் போட ராமன் வரப்போ கபிலன் ராமன் அடிச்சிருவான். அப்போ ரங்கன் வாத்தியாருக்கு அதை பார்த்துட்டு ஒரு கர்வமா இருக்கும். ஏன்னா அவரோட ஈகோ பூஸ்டும் இன்னும் ஹை ஆகிடும். ஏன்னா ரங்கன் வாத்தியாருக்கு கபிலன் அவரை சாமியா பாக்குறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம சிஷ்யம் ஒருத்தன் அடிச்சிட்டானே அப்படிங்கிறது அவருக்கு கர்வம் இன்னும் அதிகமா இருக்கும். அதனாலதான் கபிலன் வாண்டடா வேம்புலி கூட சண்டை போடுறதுக்கு கூட்டிட்டு போவாரு. அப்போ கபிலன் என் அம்மா நான் பாக்ஸிங் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரங்கன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரங்கன் வாத்தியாரை யாராவது அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணா வெளியே கிளம்பி போயிடுவாரு. எக்ஸாம்பிளுக்கு ராமன் அசிங்கப்படுத்துற இந்த இடத்துலயும் அதே மாதிரி ராமன் வெற்றி கூட ஸ்பேரிங் போடுற இந்த இடத்துலயும். ஆனா கபிலன் அப்படி சொல்றப்ப மட்டும் வெளியே போகாம அங்கேயே நிப்பாரு. அதுக்கு ரீசன் என்னன்னா அவருக்கு நல்லா தெரியும் நான் சாரி கேட்கிற மாதிரி கேட்டனா கபிலன் ஃபைட்டுக்கு ஒத்துப்பாரு. இங்க ரங்கன் வாத்தியார் கபிலனை மேனிபுலேட் பண்றாரு. இப்படி ரங்கன் வாத்தியார் அப்படின்னு மட்டும் இல்லாம சார்பட்டா பரம்பரை படத்துல எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு கேரக்டர் ஆர்ச் அண்ட் செகண்டரி லேயர்ஸும் வரதுனால படம் பார்த்து முடிச்சதுமே வெறும் கபிலன் ரங்கன் வாத்தியார் கேரக்டர்னு மட்டும் இல்லாம வேம்புலி, டான்சிங் ரோஸ், வெற்றி, ராமன், பீடி தாத்தா, மாரியம்மா, டாடின்னு எல்லா கேரக்டர்ஸும் நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு நிக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி சார்பட்டா பரம்பரை அப்படின்னு ஒண்ணு உண்மையாவே நம்ம பழைய மெட்ராஸ்ல இருந்துச்சு. இதை வச்சுதான் பா ரஞ்சித் இந்த படத்தை டிசைன் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமெடியன் உண்மையான சார்பட்டா பரம்பரையில முன்னாடி இருந்திருக்காரு. மதன் பாபுவோட சிரிப்பை பார்த்தாலே நம்ம எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துடும். ஆனா அவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸராங்க. அது மட்டும் இல்லாம அவர் உண்மையான சார்பட்டா பரம்பரையில தான் இருந்திருக்காரா. சார்பட்டா பரம்பரை படத்தை பார்த்துட்டு பா ரஞ்சித் கிட்ட நானும் ஒரு சார்பட்டா பரம்பரை ஃபைட்டர் தான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ரஞ்சித் சாருக்கே ஷாக் ஆகி தெரிஞ்சிருந்தா உங்களை படத்துல வச்சிருப்படே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதே மாதிரி கபிலன் கடைசியா போய் பீடி தாத்தா கிட்ட ட்ரைனிங் எடுப்பாரு. இந்த பீடி தாத்தா உண்மையாவே ஒரு பாக்ஸருங்க. இவரோட ரியல் நேம் கஜபதி. இவரு வடசென்னை ஏரியால இருக்க ஒரு பாக்ஸர். அண்ட் இப்போ வரைக்கும் இவர் நிறைய பேருக்கு பாக்ஸிங் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காரு. சார்பட்டா பரம்பரையோட கிரேஸ் இப்போ வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ் மத்தியில இன்னும் குறையல. பா ரஞ்சித் சார்பட்டா பரம்பரை 2 டிரெக்ட் பண்ண போறதா மார்ச் 2023ல அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா இன்னும் ஷூட்டிங் எல்லாம் எதுவும் ஸ்டார்ட் ஆகல. இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல நம்ம இந்த கல்ட் கிளாசிக்கோட சீக்வலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சார்பட்டா பரம்பரைக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, நீங்க எவ்வளோ எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.